வள்ளி மோர் ஊத்திக்கோ. ஏய், சாப்பிடாம என்ன பண்ற? சாப்பிடுமா. கடவுளே, என்னங்க நான் அவளை பார்க்கவே இல்லைங்க, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பரவாயில்லைங்கிறீங்க? இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன். ஐயா, வீடு பாருங்க, மலை மலைன்னு ஏறிட்டே போகுது. ஐயா, அங்க பாருங்க. ஐயோ, என்னங்க இது? கை கட்டுல இருந்து இன்னும் ரத்தம் வந்துட்டு இருக்கு. உள்ள வாங்க, மருந்து போட்டு விடுறேன். இல்ல இருக்கட்டும், இல்ல பரவாயில்ல, வாங்க. இல்ல ஏற்கனவே நான் பச்சையில வச்சு கட்டிருக்கேன். வாங்க நீங்க. இல்ல நான் போய் வைத்தியரை பாத்துக்கிறேன். பேசாம வாங்கண்ணா. நேலமும் போச்சு, நீங்க நினைச்ச நினைப்பும் போச்சு. ரெண்டு ஜோடியா உள்ள போச்சே, என்ன நடக்குன்னு யோசிச்சு பாத்தியா? இவங்களை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இன்னும் ஏன்டா ஸ்லோவா போற? வண்டியை தூக்குடா. என்ன வேலை விக்கிறானுங்க? உனக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும். இப்படி அடிபட்டிருக்கே, கத்தி வீசின மேல கோவம் வரலையா? இல்ல. ஏன்? அவன் இடத்துல நான் இருந்திருந்தா இதுக்கு மேல செஞ்சிருப்பேன். அதை விடுங்க. இப்ப உங்க மேல சுடு தண்ணி ஊத்துனேனே, என் மேல கோவம் வரலையா? இல்ல. ஏன்? நீ தெரியாம செஞ்ச. அப்ப அந்த வசந்தா மேல மட்டும் எனக்கு ஏன் அவ்வளோ கோவம் வந்தது? அவ தப்ப தெரிஞ்சு செஞ்சா, அத நியாயம் வேற வாயாடுறான். அவன் நல்லவங்க. அவையே இப்படி வாயாடியா இருக்கான்னு தெரியுமா? அவங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரன். தினமும் 4-5 பேரோட வீட்டுக்கு வந்து குடிச்சு கும்மாளம் போடுவாங்க. வந்தவனுங்க இவ பாவாடை சட்ட வயசுல இருக்கும்போது இவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவாங்களாம். அவனுங்களை விரட்டுறதுக்காகவே இவ அடங்கா பிடாரியா மாறினா. எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிட்டு அவங்க அப்பா போய் சேர்ந்துட்டான். இருக்கிற ஒரே தம்பிய படிக்க வச்சு ஆளாக்கணுமேனு டீ கடை நடத்தி கஷ்டப்படுறா. என்ன வாயாடினாலும் இன்னும் சிலதுங்க அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்குன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லி அழுவா. பாவம், என்ன பண்றது? ஆம்பளைங்க மேல இருக்கிற வெறுப்புல தான் அவ இப்படி நடந்துக்கிறா. அதுக்காக ஆம்பளை மாதிரி நடந்து கூடாது, பொம்பளையா நடந்துக்கணும். இருந்தாலும் நீங்க அன்னைக்கு செஞ்சது எல்லாரும் ஒண்ணமா நினைச்சுக்காத. அவ செஞ்சது தப்புதான். அப்ப நீங்க செஞ்சது தெரியாது. நீங்க எப்ப வந்தீங்க அத்தை? நான் எப்ப வந்தா உனக்கு பிடிக்கும்? ஆமா, நான் தெரியாம தான் கேட்கறேன். உனக்கு வயசு என்ன? ஏன்? நீ காலம் பூரா இப்படியே தான் இருக்க போறியா? இவ்வளோ நேரம் அந்த டீ கடைக்காரி பத்தி பேசினிய, உன்னை பத்தி பேசியிருந்தா அதெல்லாம் புரியுற ஜென்மத்துக்கு புரியும். உனக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும். இந்தா வசந்தா டீ கிளாஸு. காணுன்னு தேட போற அப்புறமா. இந்தா 4 புட்டு 2 இட்லி 1 வடை 1 டீ எடுத்துன்னு மீதி காசை கொடு. இந்தா மீதி 5 ரூபாய். ஐயோ காயினா, இனி வாழ்க்கையில சில்லறையா வாங்குறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். கொடுத்தா நோட்டா கொடு, இல்ல அதை நீயே டிப்ஸா வச்சுக்கோ. ஏன்னா நோட்டை தான் சுட முடியாது. நான் சுடல. சுட்டுச்சே. நான் பழம் மாதிரி நடக்கிற. சுட்ட பழம் இப்படிதானே நடக்கும். முதல்ல உன்ன சுண்ணுண்டா. டீ வசந்தா. செருப்பு. தப்பா கேட்டேன். டீ வேணாம், காப்பியா போடு. எல்லாம் அந்த லாரிக்காரனால வந்தது. கொழுப்பி அவனுக்கு. அவன் வாயில கொல்லிக்கட்டைய வைக்கிறேன். ஒரு டீ. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல. ஏய், நீ எதுக்கு என் கூட கூட யோசிச்சு சாப்பிட்றா
சாப்பிடு. சொந்தமா என்ன செய்டா? ம் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு. யோ சில்லறையா? கணக்குல வச்சுக்க, அப்பப்போ வந்து கழிச்சுக்கிறேன். என்ன ஜென்மண்டா நீ? 100 ரூபாய் கொடுத்து சில்லறை வாங்காம போறான். டேய் அத பாடுறா, சாப்பிடுங்கற. நான் சுடல, வேலை எதுவும் இல்ல. அதான் உன் கடைக்கு வரேனே. டேய் பையா, கடையை சுத்தம் பண்ணி வை. ஏது கண்ணாடி? உன் கண்ணி எதிரில தானே வாங்கினேன். முதலாளி கடை ரெடி. வாங்க 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 சுடல. இருந்தாலும் நீ எனக்கு ரொம்ப மரியாதை தரப்பா. ஏன்பா அதான் கடையை சுத்தமா வச்சிருக்க, ஏன் கைய கட்டுற? உன் பேர் என்ன? சுடல. என்னைக்காவது உன் பேருக்கு ஏத்தாம நடந்திருக்கிறியா? எதையாவது சுட்டுற, அதான். உன் பேர் கூட தான் பாவாடை. என்னைக்குனா பாவாடை கட்டிருக்கியா? வேஷ்டி தானே கட்டுற. குனி முதலாளி என்ன கோலம் இது? என்னடா? சுடல நான் அவ்வளவு மோசமா? வேட்டியை கூட உடைச்சு வச்சிருக்கீங்களே. இது ஐயோ எங்கடா வேட்டி? டேய் கைய தானே கட்டினேன், கால் சும்மா இருந்தது இல்ல, ஆட்டினேன். உன் வேஷ்டி சிக்கிச்சுப்பா, இதோ இருக்கு பார். டேய் இவன் காலையும் சேர்த்து கட்டுறா. ஐயோ வேணாம்ப்பா, இனிமேட்டு ஆட்ட மாட்டேன். ஏன்பா பாவாடை, நீ கொஞ்சம் முன்னாடி வாப்பா. என்ன வயித்துல லேசா அரிப்பு எடுக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விட. இது வேறயா? எதை எங்க வைக்கணும் விவசாய இல்லடா உனக்கு. நான் உன் கடை ரெடி மாதிரி இருக்குதா? டேய் மாதிரி இல்லடா, என் கடை இதேதான். இது இந்த மாதிரி மாடல் லட்சக்கணக்கில் செய்வாங்க. நான் ஒருத்தர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வாங்கின வேணா வாங்கிக்கோ, இல்ல நான் வேற இடத்துல வித்துக்கிறேன். நீ இடத்துலயே வச்சிருப்பா. சரி வேணாம் இருக்கட்டும். எவ்வளவோ போச்சு. இந்த 300 ரூபாயில என்ன ஆச்சு? இதையும் வாங்கிட்டா போச்சு. வேணா தலைய கைட்டி குத்துட்டு போறேன், பொறுமையா வெட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிரியா? அதுவும் ஒரு நாள் நடக்கும், கவலைப்படாத. முடிய வெட்டிட்டான், ஆனா வெட்டினா மாதிரியே தெரியல. வரட்டா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. அதான் நான் பாத்துட்டேனே. ரொம்ப தமாசானா ஐயா. அப்புறம் வேற இல்ல, முதல்ல ரேடியோ காய்ச்சடி. இந்தா என்னது அது? 5 ரூபாய். டிரான்சிஸ்டருக்கா? ஆமா, முடி வெட்டினது போக மிச்சம். முடி வெட்டுறதுக்கு எவ்வளோ? 295 ரூபாய். இந்த முடிக்கா? ஆடா பாவமே, கூட்டி பெருக்கி எடுத்தா கூட 295 தேராதையா. காசு வேணுமா வேணாமா? டேய், முடி முடி ஒழுங்குடா. உங்களை போய் காரி துப்புவேனா? குடுங்க முதலாளி, குடுங்க. 5 ரூபாய் நோட்டா கொடுத்தானே, சுட வச்ச காயினை கொடுக்காத. வந்துட்டார், டப்பா வண்டி எடுத்துட்டு போய். என்ன கத்திட்டு வந்தீங்களா? அதான் 6 மாசத்துல தரேன்னு சொன்னல, 2 மாசத்துல வந்தா அப்படி கடன் வாங்க கூட வாங்கின இப்படி அவஸ்தை பண்ணும். என்ன ஓடியா போறாங்க? துரத்தி வந்து கேட்டுக்கிட்டா. யோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. தெரியும் தெரியும். வணக்கங்க. உங்களுக்கு கடன் கொடுத்திருந்தாரு சக்கரவர்த்தி ஐயா, அவரோட மகன் நானு. என் பேர் ராஜா. என்ன அப்பா பணத்தை வாங்கிட்டு சொன்னாரா? இந்த ஆர்சி புக்கை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்த லாரி இனிமே உங்களுக்கு தான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பணத்தை வட்டியோட சேர்த்து கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன். அவர் ஒன்றும் சும்மா கொடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க. அதான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்றேன்ல. இது அப்பாவோட கடைசி ஆசை. போன மாசம் அப்பா செத்து போயிட்டாரு. அவர் சாகிறதுக்கு முந்தின நாள் என்னை கூப்பிட்டு இதை செய்ய சொன்னாரு. எல்லா காரையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. உங்களை பத்தி நிறைய சொன்னாரு. அவன் நல்லவன்டா, நிறைய நல்லது செய்யறான். அவன்கிட்ட காசு வாங்க கூடாது. அவனுக்கு இதை என் கல்யாண பரிசா கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு. வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்க, அப்பதான் அவர் ஆத்மா சாந்தி அடையும். ப்ளீஸ். இதுல 5 பொட்டலம் பிரியாணி இருக்கு. உங்களுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்குமாமே. அவனை போய் பார்க்கும்போது வாங்கிட்டு போடான்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் வாங்கிட்டு வந்தேன். வரேங்க. அப்பா போயிட்டாருன்னு யோசிக்காதீங்க.
உங்களுக்கு பணம் எப்ப தேவைப்பட்டாலும் என்ன வந்து பாருங்க. வரேங்க. எங்க நீ சாப்பிடாம போ. பாறை மாதிரி இருந்த உனக்குள்ள இவ்வளவு இருமா? யாரோ செத்து போயிட்டாங்க. நாங்க அவர் உனக்கு அப்பா. சும்மா அதையே நினச்சிக்கிட்டு இருக்காத. எல்லாரும் ஒரு நாள் போய் சேர வேண்டியவங்க தான். என்ன வாழும்போது ஏதாவது நல்லது செஞ்சால் அவன் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உன் முதலாளி நல்லது தானப்பா செஞ்சுட்டு போயிருக்காரு. ஏந்து உட்காரு, ஒரு கிளாஸ் சாப்பிடு. அது என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஆண்டவர் ரொம்ப நாள் வாழ விடுறதில்ல. அப்பா, அம்மா, நம்ம ராமு, இப்ப எங்க முதலாளி. உனக்கு என்ன பிடிக்காதா? நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? சீக்கிரமா போய் சேரலாமேன்னு தான். அழாதம்மா, அழாத. என்னம்மா என்னாச்சு? குழந்தை சாயந்தரத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்குதுப்பா. என்ன வலியோ என்னவோ அதுக்கு சொல்லவும் தெரிய மாட்டேங்குது, அழுகியே நிறுத்த மாட்டேங்குது. அதான் வைத்தியர் விட்டு கூட்டிட்டு போறேன். குழந்தை இறக்கி விடுங்க. விடுமா. ஏய், நீ நாள் பூரா அழுதியாமே, ஏன்? எனக்கு எங்க அப்பா வேணும். நீ போய் கூப்பிட்டு வா, நான் பார்க்கணும். சரி, நான் அப்பாவை நாளைக்கு கூட்டு வரேன். நீ அழாத என்ன? இது உன் அப்பாவோட தோல் நினைச்சு அப்படியே தூங்க பாப்போம். ஆனா மூஞ்சி அப்பா மூஞ்சிலையே. எங்க அப்பா பாடுவாரு, கதை சொல்லுவாரு. எதுவுமே இல்லைன்னா எப்படி தூங்குறது? இதான் லோடு எடுக்கிற இடம். ஆஹா, 25% ஞாபகம் இருக்குல்ல? அப்படின்னா 4ல் ஒரு பங்கு. அஸ்கு, என் மனசுக்கு என்ன தோணுதோ அதான் தருவேன். உன் புத்தியை காமிச்சிட்ட பத்தியா? லோடு அடிக்கிற இடம் காமிச்சா 4ல் ஒரு பங்கு தரேன்ல. அதான் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் நீ எதுக்கு போடா? ஏய், யார பார்த்து போடான்ற? எனக்கு வர கோவத்துக்கு ஏய், என்னடா பண்ணுவ? இங்க வெயிட் பண்ற, நீ குடுக்கறதே கூட. அது மாவன அத்தையா இது சொத்த. ஏய், என்ன பெத்த ஆத்தா வர்றவரெல்லாம் அப்படியே பாடினேரு. கொண்டு வந்து தாத்தா. ஏன்பா இந்த மஞ்சள் கலர் வண்டி டிரைவர் தெரியும்? இங்க இருக்குது முக்காவாசி மஞ்சள் கலர் தான். வண்டி நம்பர் தெரியுமா? அந்த அளவுல எனக்கு தெரியாது. சரி, என்ன அளவு தான் தெரியும். அவன் பேர் தொர்ராஜி. தொர்ராஜா? அந்த இருக்கார் பார். என் புள்ள உசுரோட இருந்திருந்தா எனக்கு இந்த கதி வந்திருக்குமா? நானா கல்லூடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். நீ எங்க கண்ணு? இங்கதான் லோடு அடிக்கிறியா? அங்க இருக்கேன்னு யார் சொன்னா? அந்த திருட்டு பைய சொடல அவன் தான் சொன்னான், நான் கேக்கலப்பா. அடி பாவி, அவன் மட்டும் என் கண்ணுல மாட்டட்டும், கைய கால் எடுத்துறான். நம்ம ஊருக்கு வந்தா எல்லாம் தலைவர் மாதிரியே மாறிடுவாங்களா? சரி, இப்ப எங்க வந்த? கொஞ்சம் பணம் வேணும். சிமெண்ட் லோடுக்கு 4 நாளைக்கு முன்னாடி பணம் கொடுத்துட்டு வந்தானே. அது கொடுத்துட்டே தெரியும். வேற எதுக்கு? சனிக்கிழமை கோழிக்கு தான் இன்னும் 3 நாள் இருக்க. அது கொடுத்துருவ தெரியும். கல்லு மண்ணோட தான் நானே அடிச்சிட்டேன். வேற என்ன? அதுக்கு இல்ல. வேற எதுக்கு? புகாவுக்கா? அதுக்கு நீங்களும் கொஞ்சம் உழைக்கணும். நீ என்ன பெத்து போட்ட வாழ்க்கை பூரா சம்பாரிச்சு கொட்டுறதுக்கு. எப்படி பேசுற பாத்து? ஏன் என் மேல எரிஞ்சு சரி, வந்த அன்னைக்கு 100 200 தூக்கி அடிச்சிட்டு போயிருக்கணும். என்ன அடிக்கணும்?
இந்தா, இது என்னத்துக்கு நீயே வச்சுக்க. வேற என்ன வேணும்? குழந்தைக்கு அதான் நீ பிரியமா இருப்பிய. அவளுக்கு இந்த மாசம் கடைசிக்குள்ள மொட்டை அடிச்சு காது குத்தணும். அப்புறம் 2 வருஷத்துக்கு ஒண்ணுமே. இதுக்கெல்லாம் என்னால பணம் தர முடியாது. உங்களுக்கு கல்லுவடை கட்டுறதுக்கு நான் படாத பாடுபடுறேன். இதுல குழந்தைக்கு மொட்டை சொட்டான்னு எடுத்து காலி பண்ணு. அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேத்து எடுத்துருவேன். அதுக்கு இல்லப்பா, குழந்தைக்கு முடி ஜாஸ்தி ஆமா, ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கு முடி ஜாஸ்தியான பேன் வரும். பேன் வந்தா உட்காந்து குத்திட்டு வா, எடுத்து காலி பண்ணு. எது இன்னொரு தடவை வேலை செய்யற இடத்துக்கு வந்து பார். பஜார் மாதிரி வாயை பிறந்த ஆன்னு. இந்த ஊர்ல டீ கடைக்கார கொடுத்து இவ ஒண்ணு. வாழ்க வளமுடன். துராசு ஒண்ணுதான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? அது அர்ஜென்டா திருச்சிக்கு 50 லோடு கிடைச்சிருக்கு. நாங்க 4 பேர் இருக்கோம். நீ வந்தேன்னா 5 பேர். 3 நாள் அடிச்சு முடிச்சிடலாம். என்ன சொல்ற? வேணாம், இந்த லோடே போதும். ஏப்பா டபுளா கிடைக்கும்பா. டபுளா கிடைக்குமா? ஆமா, இப்ப லோடுக்கு என்ன வாங்கிட்டு இருக்கியோ அப்படியே 3 மடங்கு. அப்ப சரி. திடீர்னு சரின்னு சொல்லிட்டா பணம் தானே? இல்ல, குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்தணும், அதான். அதானே, ஏதோ ஒண்ணு இருக்கு. சரி சரி, இந்த லோடு இறக்கிட்டு வந்துரு. நான் அம்மையார் ரூபத்துல வெயிட் பண்றேன். என்ன? ஐயோ, என் சைக்கிள் காணா. என் சைக்கிள். டேய், சைக்கிள் கேப்ல அடிமான்னு கேள்விப்பட்டிருக்கேன். சைக்கிளே கேப்ல அடிச்சிங்களே. என் சைக்கிள். டேய், என் சைக்கிள் எங்கடா? ஏண்டா போமோ நடந்தானே போனோம். ஏது இந்த சைக்கிள்? ஆமா, உங்ககிட்ட கமிஷன் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு. இப்போ நான் உனக்கு தரேன் கமிஷன், பேசாம வா. பாவி, உன் வீட்டுக்கு இவ்வளவு பெரிய லிஸ்டா? ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வைக்க போறியா? ஒரே நாளைக்குப்பா. ஒரே நாளைக்கா? என்ன ஊரை கூட்டி சாப்பாடு போட போறியா? கரெக்ட். என் பேத்திக்கு காது குத்து. அழைப்பா உங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே சாமான் லிஸ்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கு வாழ்வுதான் போ. ஆமா, இதெல்லாம் யார் செய்யறது? உன் மகனா? ஆமா, நீங்க தான் அவனை மவன்றீங்க. அவன் எங்க நான் அம்மாவை நினைக்கிறான். ஆனா நல்லவன். என்ன கொஞ்சம் மொரட்டுத்தனமா ஆடாவடியா பேசுவான். நெஞ்சில ஈரம் வத்தாது. பாரதிராஜா படம் மாதிரி கல்லுக்குள்ள ஈரமா? கல்லு இல்லடா, பாறை. ஆனா என் வீட்டு குழந்தை மேல அவனுக்கு உசுறு. குழந்தை மேல மட்டும்தானா? வேற யார் மேலயா? உன் மருமகளுக்கு அவனுக்கு ஏதோ இதுவாம? எவன் சொன்னான்? ஊரே சொல்லுதே. உன் வீட்டுக்கு அவன் வரானா போறானா? ஆமா, ஊர் சொல்லும். ஒண்ணு இல்லைனாலும் நீ சாமான்லாம் கட்டி வையே, நான் 4 வீட்டுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். 4 வீட்டுக்கு என்ன, 40 வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வா. அவ்வளவு பெரிய லிஸ்ட் இது. போங்க முதலாளி, நீங்களே கண்ணு வச்சுடுறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். லாரியை தெத்த முடியலையே, ஒயின் ஷாப்புக்கு இடம் கிடைக்கலையே, அந்த வெள்ளை ஒயின் நம்மளுக்கு கிடைக்கலையே. எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். அதுதான் முடியாம போச்சே. முடியும். இப்ப இந்த கேள்வி கிட்ட கேட்ட கேள்விய ஊர் மத்தியில கேளுங்க. லாரியை தெத்திடலாம். எப்படி? இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி தாலி அறுத்து ஒருத்தனோட கூத்தடிக்கிறானா, நாளைக்கு ஊர்ல மழை பெய்ய வேணாமா? இந்த அசிங்கத்தை பார்த்தா ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க கெட்டு போயிடுது. இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஊர்ல போலீஸா இருக்கு. நீங்க தான் கேட்கணும். முட்டை இருக்கு, பாத்து வா. உன்ன மாதிரி ஆளுங்க தான் என் கூட இருக்கணும். நாளைக்கே ஊரை கூட்ட சொல்றேன். நீங்க ஏன் ஊரை கூட்டுறீங்க? நாளைக்கு தான் கேள்வியே கூட்டுதே. அவங்க வீட்டு விசேஷத்துல அடிச்சாதான் அடி நல்லா விழும். கல்கண்டு 1 ரூபா.